Hello students, welcome to Srini's Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 4. The sum of the digits of 3-digit number is equal to 11. நமக்கு 3 digit number இருக்கு. அதனோட sum வந்து 11 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 3 digit அப்படினாவே நமக்கு x, y, z அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க x அப்படிங்கிறது 100th place. இப்போ 100th place வேல்யூ வந்து நம்ம x அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். தென் 10th place வேல்யூ வந்து y அண்ட் z அப்படிங்கிறது யூனிட் பிளேஸ். இப்போ இதனோட சம்மு வந்து 11. ஆக்சுவலாக இது என்ன மீனிங்கு? 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z அப்படிங்கிறத மீனிங். இப்போ இந்த 3 டிஜிட் நம்பரோட சம்மு வந்து 11 கொடுத்துருக்காங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஸ்டேட்மெண்ட், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. இப்போ ரிவர்ஸ்டு அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது இசட் ஒய் அண்ட் எக்ஸ், அதாவது நமக்கு பிளேஸ் வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். த நியூ நம்பர் இஸ், நியூ நம்பர் அப்படின்னா ZYX 46 மோர் தேன் 5 டைம்ஸ் தி ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் நம்பர் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரிஜினல் நம்பர் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நியூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு ZYX இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் நம்பர் ப்ளஸ் 46 மோர் தென். இப்போ நம்ம இப்படியே விட்டுடலாம் அப்படின்னா ஆக்சுவலாக இது மீனிங் கிடையாதுங்க. நமக்கு அல்ஜிப்ரா அப்படிங்கிறப்ப அதனோட பிளேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் எழுதுவோம். அப்போ ZYX அப்படிங்கிறது 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் X is equal to 5 times of the original number. So 100X plus 10Y plus Z plus 46. இப்போ நம்ம ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 100Z 10Y then X is equal to 500X plus 50Y plus 5Z plus 46. நமக்கு எப்பயும் போல தான் வேரியபிள் எல்லாமே ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் எக்ஸ், தென் இது இங்கே மூவ் ஆகுனுச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைனா. ஸோ மைனஸ் 500x மைனஸ் 50y மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 46. இப்போ லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். மைனஸ் 500 ப்ளஸ் 1 மைனஸ் 499x தென் மைனஸ் 50 ப்ளஸ் 10 மைனஸ் 40y minus 5 plus 100. இப்போ plus 95z is equal to 46. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். Next one, if the hundreds digit plus twice the tens digit. அப்போ 100 digit அப்படிங்கிறப்ப இங்கே ரிவர்ஸ் பற்றி எதுவும் பேசலை. இப்போ 100 டிஜிட் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூவா, தென் டுவைஸ் த டென்ஸ் டிஜிட், டென்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட். அப்போ இதனோட மீனிங் என்னது? 100th பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறப்ப எக்ஸ் தென் டுவைஸ் தி டென்ஸ் பிளேஸ் வேல்யூ, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூனிட் பிளேஸ் இசட். இப்போ ஆக்சுவல் மீனிங் x plus 2y is equal to z. நமக்கு வேரியபிள்ஸ் எல்லாமே ஒரே பக்கமாக இருக்கணும். அப்போ இதை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். x plus 2y minus z is equal to 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனையும் 1 by 1 எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x
plus y plus z is equal to 11. இது வந்து first one. Then second equation அப்படிங்கிறது minus 499x then minus 40y plus 95z is equal to 46. இது second equation. Then third one x plus 2y minus z is equal to 0. இது third equation. நமக்கு any two பேரை எடுத்துக்கிட்டு ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நான் 1 and 3 டைரெக்டாக ஆட் பண்ணாலே z வந்து கேன்சல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 and 3 எடுத்துக்கிறேன். இங்கே எந்த ஒரு மல்டிப்ளிகேஷனும் தேவையில்லை, டைரக்ட் அடிஷன் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது? x plus y plus z is equal to 11. Then third equation x plus 2y minus z is equal to 0. இங்கே டைரக்ட் அடிஷன். தென் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? அப்போ x plus x 2x then y plus 2y அப்படிங்கிறது 3y is equal to 11. இது வந்து fourth equation. இப்போ இன்னொரு பேர் எடுத்துகிட்டு நம்ம z எலிமினேட் பண்ணணும். இங்கே 2 and 3 நான் எடுத்துக்கிறேன். தேர்டு ஒனில் மைனஸ் z மட்டும் இருக்குது, செகண்ட் ஒனில் 95z இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. தேர்டு ஈக்குவேஷனை 95ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம எடுத்துக்கிறது 2 and 3. இதில் செகண்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ minus 499x minus 40y plus 95z is equal to 46. தென் தேர்டு ஈக்குவேஷனை மட்டும் நம்ம 95ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா? அப்போ 95x plus 2 times of 95 190 then y minus 95z is equal to 0 தான். இங்கே 95z then minus 95z. அப்போ டைரெக்டாக ஆட் பண்ணாலே கேன்சல் ஆயிரும். இப்போ கமெண்ட் பண்ணுறப்ப minus 499 then positive 95 அப்படிங்கிறப்ப minus 404x then plus 150y is equal to 46. நம்ம இப்படியே விடுறதுனால விடலாம், இல்லை சம்திங் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நமக்கு காமனாக இருக்கனால நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ டிவைடட் பை 2 ஃபார் போத் சைட். இப்போ minus 202x plus 75y is equal to 23. ஏன்னா மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு 4 and 5 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபிஃப்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃபோர்த் ஈக்குவேஷனை 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 4 and 5. ஃபிஃப்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ minus 202x plus 75y is equal to 23. தென் ஃபோர்த் ஈக்குவேஷனை 25ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 50x plus 75y is equal to 275. இங்கே நமக்கு எல்லாமே ஒரே சைனாக இருக்குது. அப்போ சேம் சைன் அப்படிங்கிறப்ப சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? தென் இது கேன்சல் ஆயிரும். minus 202 minus 50. ஸோ சேம் சைன் அப்படிங்கிறப்ப minus 252x is equal to 275ங்கிறது மைனஸ் தென் ப்ளஸ் 23. அப்போ minus 252. ரெண்டு பக்கமே மைனஸ் காமன், தென் 252வும் நமக்கு காமன். அப்போ இங்கே 1 டைமா? ஸோ x is equal to 1 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ எக்ஸோட வேல்யூவை தூக்கி ஈக்குவேஷனில் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? 2x plus 3y is equal to 11. இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ 2 times of 1 plus 3y is equal to 11.
2 plus 3y is equal to 11. தென் இது அங்கே மூவ் ஆகிறப்ப ஆப்போசிட் சைன் 3y is equal to 11 minus 2, then 3y is equal to 9. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ y is equal to 3 அப்படிங்கிறது ஆன்சர். நமக்கு x தெரிஞ்சிருச்சு, yயும் தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டையுமே தூக்கி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு z வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x plus y plus z is equal to 11. Then வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 plus 3 plus z is equal to 11. 4 plus z is equal to 11. Then இந்த 4 அங்கே மூவ் ஆகிறப்ப ஆப்போசிட் சைன். அப்போ z is equal to 11 minus 4. z வேல்யூ is equal to 7. இப்போ நமக்கு தேவையான 3 வேல்யூவும் கிடச்சிருச்சா? அப்போ x is equal to 1, y is equal to 3, z is equal to 7. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபைனலாக? ஃபைண்ட் தி ஒரிஜினல் 3-digit நம்பர். அப்போ நமக்கு ஒரிஜினல் நம்பர் என்னது? எக்ஸ் ஒய் இசட்டா? எக்ஸ் ஒய் இசட். இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 137 அப்படிங்கிறது ஆன்சர். தேங்க்யூ.